திருச்செந்தூர் முருகன் கோவிலில் முதியவர் ஓம்குமார் உயிரிழந்தது தொடர்பாக அமைச்சர் சேகர்பாபு அளித்த விளக்கத்தை முதலில் காணலாம். 2 குழந்தைகளோடு திருச்செந்தூரில் இறை தரிசனத்திற்கு வருகின்றார். அப்படி வருகின்ற பொழுது அவர்கள் மூத்தோர்கள் செல்லுகின்ற சிறப்பு வழியில் செல்வதற்கும் குழந்தைகள் பொது வரிசையில் செல்வதற்கும் குழந்தைகளை பொது வரிசையில் விட்டுவிட்டு மூத்தோர் வரிசையில் அவர்கள் மனைவி வரிசையில் நின்றிருக்கின்ற பொழுது அவரை விட்டுவிட்டு வந்ததால் இவர் மனைவிக்கு பின்னால் ஒரு 200-300 பேர்களுக்கு பின்னால் இவரும் பொது வரிசையில் மூத்தோர் வரிசையில் தரிசனம் செய்வதற்கு சென்று கொண்டிருக்கின்றார். மூச்சுத்திறல் காரணமாக அவதியுறுவதை அறிந்து கியூ வரிசையிலே இருந்தவர்கள் சத்தம் போட்டதின் விளைவாக திருக்கோயிலை சார்ந்த ஊழியர்கள் மற்றவர்கள் அவரை மருத்துவமனைக்கு எடுத்து செல்கிறார்கள். மருத்துவமனைக்கு எடுத்து சென்றவுடன் மருத்துவர் பரிசோதித்து அவர் இறந்துவிட்டதாக கூறுகிறார்கள். இதில் எந்த விதமான கூட்ட நெரிசலுக்கும் வழி இல்லை. அவர் மனைவியே கைப்பட என் கணவருக்கு ஏற்கனவே மூச்சு சுவாச பிரச்சனை இருக்கின்றது. அவ்வப்போது அதற்கு மருத்துவ சிகிச்சையை மேற்கொண்டு வருகின்றோம். இது சம்பந்தமாக எந்த விதமான தொந்தரவும் கூட்ட நெரிசலோ இந்த இறப்புக்கு காரணமில்லை என்று அவரே கைப்பட எழுதி கொடுத்துவிட்டு காவல் நிலையத்தில் எதுவும் மேற்கொண்டு அதற்கு போஸ்ட்மார்ட்டம் வேண்டாம் என்று உடலை பெற்று செல்லுகிறார்கள். இந்த நிலையில் ஏதாவது கிடைக்காதா என்று இலவு காத்த கிளி போல் காத்து கொண்டிருக்கின்ற எடப்பாடி போன்ற அரசியல்வாதிகளுக்கு நான் சொல்லிக்கொள்வது என்னவென்றால், இறந்தவர்கள் வைத்து அரசியல் செய்ய வேண்டாம். அமைச்சர் சேகர்பாபுவின் விளக்கம் தவறானது என முதியவர் ஓம்குமாரின் விளக்கத்தை அவரது குடும்பத்தினர் மறுத்துள்ளனர். அதனை தற்போது காணலாம். சரியான உதவி கிடைக்கல. ஒரு தண்ணி கூட இல்ல சார். காத்து வரல, ஒண்ணும் வரல. அவ்வளவு கூட்டத்துல சரியான ஒரு நிர்வாகம் பண்ணிருந்தாங்கன்னா இந்நேரம் எங்க அப்பா உயிரோட இருந்திருப்பாரு. அவர்தான் எங்க குடும்பத்துக்கு ஒரு துணையா இருக்கு. இப்ப என் தம்பி காலேஜ்ல படிக்கிற ஒரு சரியான வேலை இல்லாம எப்படி சார் குடும்பத்தை நடத்துவாங்க? எங்க அம்மாக்கு ஆபரேஷன் பண்ணிட்டு காலில் எங்க அம்மா நிறைய வேலை பண்ண முடியாது. எப்படி சார் இருக்கிறது சொல்லுங்க. சேகர்பாபு சார் சொல்லியிருக்காங்க அவருக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லாம தான் கோயிலுக்கு வந்திருக்காரு அந்த மாதிரி சொல்லலாம் நியூஸ் வந்தது. கண்டிப்பா அதெல்லாம் கிடையாது. எங்கள்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு. காலையில அவர் தண்ணி அங்க நீராடினது, மொட்டை எடுத்த இடத்துல இருக்கு, காது குத்துன இடத்துல எல்லா வீடியோவும் நல்லா தான் இருக்காரு. அவர் பேரனை வச்சுட்டு எல்லா வீடியோவும் நல்லா தான் எங்கள்கிட்ட இருக்கு, ப்ரூஃப் இருக்கு. இந்த மாதிரி பொய்யான நியூஸ் தயவு செஞ்சு பரப்பாதீங்க. நாங்களே வந்து பரவாயில்ல, எங்களை நோக்கடிக்க சொல்லாதீங்க. நாங்களே நொந்து போயிருக்கோம் ஆல்ரெடி. எங்க அப்பா எடுத்தா அது குண்டெல்லாம் வச்சிருப்பாங்களா? அப்படிலாம் இல்லவே இல்லை. அவர் யூஸ் பண்ணது இன்ஹேலர் மட்டும் தான் சார். அது எப்பயாவது தான் அவருக்கு வரும், ரொம்ப அரிதா தான் வரும். போனதுல அந்த காத்து இல்லை அவருக்கு சரியா. எல்லாமே அவரால் முடியவே இல்லை. எங்களுக்கு என்னன்னே புரியல சார். என்ன நடந்தது ஒண்ணுமே புரியல. நியூஸ் பார்த்து நாங்க தெரிஞ்சுக்கிறோம். எங்களுக்கே தெரியுது இந்த மாதிரி எல்லாம் தூக்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி. போஸ்ட்மார்ட்டம் பண்ணாம பாடி வேணும். அதுக்கு என்ன செய்யணுமோ அதுக்காக கொடுத்துறோம். நாங்க அவர் சொல்ல பையன் எழுதி நாங்க டைம் பண்ணி வந்துடும். எங்களுக்கு அந்த டீட்டெயில் சொல்லவும் தெரியல, ஒன்றும் தெரியல. எங்களால என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. தெரியாத ஊர்ல நாங்க என்ன பண்ண முடியும்?